சாத்திர வேதம் சமயம் வழுகாமல் சூத்திரமாக துல்வப்படுத்திடவும் மனுவோர் தழைத்து மக்கள் ஒரு கோடி பெற்று இனிதாக நாமும் நிறவாதிருக்கவென்று சந்திர சூரியர்கள் தட்டு மிக மாறாமல் இந்திரரும் தேவர் இறஞ்சி தோழுதிடவும் தானதவங்கள் தப்பி மிக போகாமல் ஈனமில்லாமல் இது தெய்வ நீதமெல்லாம் மானோ நிறுத்தி வையென்றார் சுரரும் இப்படி தெய்வ நீதம் ஈசுரர் இதுவே கூற செப்படி மறவாவண்ணம் திருமருகோனும் செய்தார் அப்படி தவற நீதம் அம்புவீதனிலே வாழ மற்பணி குழலார்தங்கள் மனு நெறி வகுத்தார்தானே தெய்வதிரு நிலைமை செப்பிய பிந்தெசமதில் நெய் நீத பெண்கள் நிலைமை கேளம்மானை கணவன் மொழிய களவு மொழி பேசாத துணைவி நிலைமை சொல்லுவேனம்மானை கல்கதவு போலே கற்பு மனக்கதவு சொற்கதவு ஞான திறவு கோலம்மானை அன்பாக பெற்ற அன்னை பீதாவது முன்பான சோதி முறை போலுறவாடி போற்றியே நீத்தம் புசித்தவள் மனதில் காட்டிய சொல்லை தவறாமலே மொழிவான் அரசந்துயில ஆராட்டி ஓராட்டி கரமானது தடவி கால் தடவி நின்றிடுவாள் துயின்றதறிந்து துஞ்சுவாள் மங்கையேறும் மயன்ற ஒரு சாமம் அங்கே எழுந்திருந்து முகத்து நிருட்டு நான் முகத்தோன எந்தொழுது அகத்து தெருமுத்தம் அலங்காரமாய் பெருக்கி பகுத்தாக நீத்தாம் பறிப்பார் பெண்ணார்கள் தவத்து கரிய தையல் நல்லார் தங்களுடன் மனு நீதன் சொல்லி வகுக்க முடியாது கனியான பெண்கள் கற்பு நிலை மாறாமல் இனிதாக நாளும் இருக்கும் அந்த நாளையிலே வழியான சாதி வளமை கேளம்மானை சான்றோர் முதலாய் சக்கிலி என்பரையும் உண்டான சாதி ஒக்க ஒரு இனம்போல் தங்கள் தங்கள் நிலைமை தப்பி மிக போகாமல் திங்கள் மும்மாறி சிறந்தோங்கியே வாழ செல்வம் பெருக சிவநிலைமை மாறாமல் அல்வல் தினம் செய் தன்புற்றிருந்தனரா தான் பெரிதென்று தப்பு மிக செய்யாமல் வான் பெரிதென்று மகிழ்ந்திருந்தாரம்மானை ஒருவர்க்கொருவர் ஊழியங்கள் செய்யாமல் கருதல் சிவன் பேரில் கருத்தாயிருந்தனரா
செய்யும் வழக்கு சிவன் பேரில் அல்லாது வையம் வழக்கு வாராதே இருந்தார் அடிபணிய வென்று அலைச்சல் மிக செய்யாமல் குடி பொருந்தி வாழ்ந்து குடியிருந்தார் அம்மானை சேயினுட ஆட்டு செவி கேட்டிருப்பதல்லால் ஆட்டோர் பூதறியாதிருந்தார் இந்தபடி மனுவோர் எல்லாம் இருந்து ஒரு இந்து கொடி போல் வீற்றிருந்தார் அம்மானை இப்படி தெய்வராட்சிய நீதமும் மல்படி தேசமனுவுட நீதமும் நல்புடன் தேசம் நாடி வாழ்வதே கல்புடன் நீசர் கண்டு மகிழ்ந்தன முத்தான சீமை மூன்று நீதத்தோடு பத்தாசையாக பண்பாய் தழைத்திடவே நாளான வேதம் நல்ல கலியுகமாய் மேலாம்பரமாய் விளங்கி இருந்திடவே தேவருரையும் திருக்கையிலை தன் வளமை பாவலர்கள் முன்னே பாடினார் அம்மானை ஈசருரையும் ரத்தின கிரிதனிலே வாசவனும் தேவர் மறையோரும் வீற்றிருக்க பொன்னம்பலநாதன் பொருந்திருக்கும் மண்டபமும் கிண்ணறர்கள் வேதம் கிளர்த்துகின்ற மண்டபமும் வேத புரோகி விளங்குகின்ற மண்டபமும் சீத உமையாள் சிறந்திலங்கும் மண்டபமும் நீத திருமால் நிறைந்திலங்கும் மண்டபமும் ஆதவனும் சந்திரனும் அவதரிக்கும் மண்டபமும் சீதை மகிழ்ந்து சிறந்திருக்கும் மண்டபமும் ஆரும் அறிந்து அளவிட கூடாத பாரு படைத்த பரமேசுரனாரை விசுவாசமேலோர் விமலன் அடி வணங்கி வசுவாசுதேவன் வந்து மீக வணங்க மறைவேத சாஸ்திரங்கள் வந்து மலரோ நடி வணங்க இரவாத தேவர் இறஞ்சி மீக வணங்க யமதர்ம ரசரன எப்போதும் வந்து நிற்க பூமகளும் வேத புரோகிதர் வந்து தெண்டனிட காமதேவன் முதலாய் கணக்கர் மிகு முனிவர் ராமனடியொன்பதத்தை நாடோறும் போற்றி நிற்க தலைவன் இருக்கும் தங்க தீர்க்கையிலே நிலைமை எடுத்துரைக்க நிலையாது அம்மானை ஆறு செஞ்சடை சூடிய ஐயனார் அமர்ந்து வாழும் கைலை வளமதை கூற கூற குறைவில்லை காணுமே கொற்றை சூடிய அண்டர் திருப்பதம் வாறு வாறு வகுக்க முடிந்திடா மகிழும் கொண்டவளம் சொல்லிய புறம் வேறு வேறு விளம்பவே கேளுங்கோ மெய்யுள்ளோராகிய
என்பரே